ஹை வெல்கம் டு பிஒஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த விடாமுயற்சி தலையோட படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லரில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா காரை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கே லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண்ட் போட்டு தலையோட பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் தலையை காரில் காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷா நான் பார்க்குற அந்த இமேஜ் லைஃப் லாங் அவங்கள மறக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டைலாக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தலையை ஒரு சின்ன வயசில் லுக்கில் காட்டுறாங்க பாருங்கள். எப்பா வேற மாதிரி இருக்காருங்க தலை. அதாவது உடம்பு குறைச்சிட்டு ஒரு சின்ன பையன் கெட்டப்பில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த ஜென்ரேஷன் பற்றி எனக்கு தெரியாது கையல் அப்படின்னு சொல்கிறாரு. த்ரிஷாவோட பேர் கையல்ன்றது இது ரிவீல் ஆகிடுச்சு இங்கேயே. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. தலையோட அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கும்போதே தெரியுது லைக்கா எவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்றது நமக்கு அதிலே தெரிஞ்சிருங்க. நிறைய விஷயம் நமக்கு அங்கேயே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தலையோட அதுக்கப்புறம் தலையோட தலை என்ன பண்ணுறாருன்னா, டைலாக் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தலையை காட்டுவாங்க பாருங்கள். சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, த்ரிஷா சொல்லுவாங்க ஒரு ஸ்டேஜில், இந்த மாதிரி அவங்க சும்மா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, தே ஆர் ட்ரங்க் அப்படின்வாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபைட்டு வரும். அதெல்லாம் சும்மா வேறு மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் மகிழ் திருமேனி கலக்கியிருக்காருங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்ச படத்தில் வேறு மாதிரி சம்பவம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இது ட்ரெய்லரில் இன்னொரு என்ன முயற்சின்னா, ஏசர் பைஜானில் க்ரைம் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேமே ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்லாம் வைக்கும்போது தெரிஞ்சிச்சு மகிழ் திருமேனி ஏதோ பெரிய சம்பவம் இந்த படத்தில் பண்ணியிருக்கான்றது நமக்கு தெளிவாக பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா நம்ம தலையோட ஃபைட்டு தாங்க ஒரு சீன்லேயும் காட்டுவார். அதுக்கப்புறம் இஸ் மை ஹஸ்பண்ட் ரக்ஷித்னு காட்டுவாங்க. அன்னைக்கு ஆக்ஷன் கிங் உள்ளே வராரு. ஸோ ஆக்ஷன் கிங் வர சீனையும் சரி எல்லாமே சரி மகிழ் திருமேனி பக்காவாக செதுக்கியிருக்காங்க. சும்மா சூப்பராக இருக்குங்க. அதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதை பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம பார்க்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னா மகிழ் திருமேனி எப்படிப்பா இந்த படத்தை இப்படிப்பட்ட கேமராங்கள்லாம் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு கட்டு வரும் பாருங்கள். அப்பயே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ட்ரெய்லரு பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ ஆக்ஷன் கிங் ஒரு ஃபைட் பண்ணுவார். ஆக்ஷன் கிங்கு ஒரு செகண்டில் ஆக்ஷன் கிங்கை காட்டுவாங்க. நம்ம பக்கம் தலையை பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. சும்மா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரெய்லர் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கி இருக்காரு மகிழ் திருமேனி. அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க, பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த தலை ஃபைட் பண்ணும்போது ஒரு பிஜிஎம் வரும் பாருங்கள். அப்போது பிஜிஎம் அப்போ சொல்லுவார், உங்கள் கோவம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போயே புரிஞ்சு போச்சு தலைக்கு இவர் உதவி பண்ண வராரு. ஆக்ஷன் கிங் தலைக்கு உதவி பண்ண வர போகிறாருன்ட்டு ஒரு ஸ்டோரி லைனில் உதவி பண்ண போகிறான்றது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமில் விடாமுயற்சின்னு ஒரு பிஜிஎம் வரும் பாருங்கள். சும்மா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎம் போட்டிருக்காரு அனிருத். ஸோ அவர் பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. மகிழ் திருமேனியும் சரி, இதில் அனிருத்தும் சரி, அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங்கு 4 பேரும் இந்த ட்ரெய்லரில் சும்மா பின்னி பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு படம் எப்படி இருக்க போகுதுன்னு. சும்மா பின்னி படம் எடுத்துருக்காங்க. படத்தோட படம் ஃபுல்லாக பார்க்கும்போது எப்படி இருக்க போதோ தெரில. ஸோ ஆனால் லைக்கா இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுதுங்க. ஸோ தலையோட படம் February 6th ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ படம் சும்மா ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா சூப்பராக செம்மையாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மகிழ் திருமேனி யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ மகிழ் திருமேனி தான் ஆரியா வச்சு மீகாமன் எடுத்த டேரக்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மீகாமன் எடுத்திருப்பார். மீகாமன் படம் பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தலையை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ February 6th பார்க்கலாங்க. தலையை ஃப்ரேமில் பார்க்குற அன்னைக்கு சும்மா செலிப்ரேஷன் செம்மையாக இருக்குங்க. எல்லா தலை ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.